ஒரு மனிதனுக்கு யோகம் வந்துருச்சு, அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அவன் வாழ்க்கையில திறமையே இல்லைன்னாலும் அவனுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தா அவனுக்கு வந்து அவன் எங்கேயோ போயிடுவான். லக்கு அப்படின்னா என்ன? அல்லது இந்த மாதிரி ஒரு ஜெம்ஸ்டோனோ இல்லை ஒரு ஒரு கல் மோதிரமோ அல்லது இந்த கருங்காலி மாலை இப்போ ரீசெண்டாக நிறைய போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் எனக்கு திடீர்னு வந்து அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உண்மையான அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு பார்க்கலாம். உண்மையான அதிர்ஷ்டம் எனக்கு அடிச்சிருச்சு, எனக்கு யோகம் அடிக்குது அப்படின்னா அது வந்து ஏதோ யாரோ கொண்டு வந்து எனக்கு புதையலை கொடுக்குறாங்க, இல்லை நான் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது வீடு கட்ட போனப்ப ஃபவுண்டேஷன் போடும்போது தங்கம் காசு கிடச்சிது, ஒரு புதையல் கிடச்சிது, திடீர்னு ஒருத்தன் கொண்டு வந்து எனக்கு லாட்ரி சீட்டில் எனக்கு பணம் விழுந்து எனக்கு இப்போ நிறைய கோடிக்கணக்கான இது வந்துருச்சு. இதெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாதுங்க. இதெல்லாம் நான் அதிர்ஷ்டம்னே சொல்ல முடியாது. உண்மையான அதிர்ஷ்டம், எனக்கு யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ரியல். அதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அதாவது லைஃப்ல நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு என் கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க அதிர்ஷ்டம். இதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். எவன் இப்ப நம்மளை சுத்தி நிறைய பேருக்கு நான் வாழ்க்கையில முன்னேற முடியல, எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்புகள் வந்து உன்னை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு, எப்பயுமே இருக்கு. ஆனா உன் கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அப்ப அது யார் கண்ணுக்கு ஒரு விஷயம், ஒரு வாய்ப்பு அவன் கண்ணுக்கு தெரியுதோ அவன்தான் அதிர்ஷ்டசாலி. எவன் அந்த வாய்ப்புகளை, யாருக்கு அது தெரியும், யார் அந்த வாய்ப்பை தேடுறானோ அவனுக்கு தான் தெரியும். யாரும் வந்து நமக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஆனா நம்ம அதை பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறோம்னா, நமக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த மொபைல் போன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக உயர்ந்திருப்பது ஆப்பிள் கம்பெனி. அந்த ஆப்பிள் கம்பெனியோட ஆப்பிள் போன் வந்து இன்னைக்கு உலகத்துல மிக உயர்ந்த ஒரு பிராண்டாக இன்னைக்கு இருக்குது. இது உண்மையிலேயே உருவாக்குன அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த மாடலை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தார். அவர் கண்ணுக்கு முன்னாடி அது தெரிஞ்சது. உலகத்துல மொபைலுங்கிறது அப்பதான் மார்க்கெட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி நோக்கியா, மோட்டரோலா அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள இருந்தது, சாம்சங் எல்லாமே இருந்தது. அப்ப நம்ம ஒரு போனை வந்து நம்ம கொண்டு வரணும் இந்த உலகத்துக்குன்னு அவர் தோணுச்சு. அவர் ஒரு டிசைன் பண்ணணும்னு அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாரு. நல்ல கவனிங்க. அப்ப அந்த மீட்டிங்ல வந்து எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு, இப்ப நம்ம ஒரு புது போனை டிசைன் பண்ண போறோம், நம்ம மார்க்கெட்ல கொடுக்க போறோம், இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவரோட டிசைன் டீமுக்கு வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணி எல்லாரையும் ஐடியா பண்ணிட்டு வர சொல்றாரு. அவர் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு பார்க்கிறாரு. ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அந்த மீட்டிங்ல இருக்கிறதா இருந்தார். அப்போ அவங்களோட டிசைன் எல்லாம் கேட்டுட்டு அவர் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரே ஒரு விஷயத்த 2 நிமிஷத்துல பகிர்ந்துட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டார். அவர் சொன்ன விஷயம் வந்து, நம்ம உற்பத்தி செய்ய போற போன்ல உங்க டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு, பட் இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இன்னைக்கு உலகத்துல வரப்போகுது. பட் அந்த ஒரு மார்க்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணணும்னா நம்மளோட ஃபோன் வந்து அல்டிமேட் டிசைன்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லி, நான் உற்பத்தி செய்ய போற இந்த ஃபோன்ல வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த ஒரே ஒரு பட்டன் இருக்கிற ஃபோனை, அதுதான் நம்மளுடைய டிசைனு, அப்படித்தான் இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டிசைனை நீ கிரியேட் பண்ணுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்கெல்லாம் மண்டையை உடைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னப்பா அது, ஒரு ஃபோனுனாலே ஒரு 10 நம்பர் நான் டயல் பண்ணணும். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கு, மொத்தம் 10 நம்பர் இருக்கு. 10 நம்பர் நான் டயல் பண்ணணும், எப்படி ஒரு பட்டனை வச்சுக்கிட்டு நான் ஃபோன் டிசைன் பண்ண முடியும்னு தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள மண்டை வெடிச்சது. கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் உள்ள ஃபோனை வந்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்டுல அவர் மட்டும் இல்லைங்க, இந்த டிசைனை தான் அவர் மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற அத்தனை போன் கம்பெனிக்காரனும் அந்த டிசைனை தான் காப்பி அடிச்சு இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரே ஒரு ஐடியா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உலகத்தையே பரட்டி போடுற அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் அதிர்ஷ்டம். இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இப்போ எல்லாரும் நம்ம பொருளை வந்து கடையில போய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா எல்லாரும் அந்த பொருளை போய் கடையில போய் நான் நேரத்தை செலவு பண்ணி
இந்த பொருளை காரை எடுத்துட்டு இங்கேருந்து ஓட்டிட்டு போய் கடை வரைக்கும் போய் பார்க் பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றோமே, இது மக்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே, இதை வந்து நான் ஏன் வீட்லேயே கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா? இதுதாங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் பெரிய அதிர்ஷ்டம். இன்னைக்கு அமேசான் ஒரு கம்பெனி உலகத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. எங்க இருந்து? ஒரே ஒரு ஒரு ஐடியா தோணுச்சு அவனுக்கு. இதுதான் அதிர்ஷ்டம். இப்ப சொல்றோம் நம்ம, இந்த கம்பெனி பெரிய ஆள் ஆயிடுச்சு, இவனுக்கு பெரிய யோகம் வந்துருச்சு. அவனுக்கு ஒன்றும் யோகம் வரல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. எத்தனையோ வருஷமா நம்ம கடையில போய் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்குள்ளதான் இருந்துச்சு. அப்ப அதை நம்ம கண்ணுல பார்க்கல. இப்ப டெய்லி போய், இப்ப எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடணும். இங்க இருந்து கார் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போய் நான் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் காலம் விரயம் ஆகுது. இதை வந்து மக்கள் பார்க்கறாங்க, டிராஃபிக் அதிகமாகுது, கஷ்டப்படுறான். இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஒருத்தன் பார்த்தான். இன்னைக்கு ஸ்விக்கின்னு ஒரு கம்பெனி பெரிய ஜெயண்டா மாறிடுச்சு. எவனோ ஒருத்தன் சாப்பாடு தயார் பண்றான், எவனோ ஒருத்தன் சாப்பிடுறான், நடுவில் அதை தூக்கி கொண்டு போய் கொடுக்குற வேலையை நான் பண்றேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணுச்சு பார்த்தீங்களா? இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் மனசுக்குள்ள வந்ததுல இறைவன் கொடுத்தான்ல. கோடிக்கணக்கான மக்களுக்கு தோணாத ஒரு வாய்ப்பு. எத்தனை வருஷமா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனா அதை கையில எடுத்தது ஒரு ஆளு. இதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். சி, குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் குட் ஃபார்ச்சூன்ஸ். இன்னைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கண்கள் இல்லை. நம்ம தேட மாட்டேங்கிறோம். யாரோ வந்து எனக்கு எதையோ ஒரு புதையலை கொடுக்கணும்னு நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குது. வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்குது. அதை யார் பார்க்கறானோ அவன் அதிர்ஷ்டசாலி. அவனுக்கு உச்சத்தை அடைவான். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உண்மையான அதிர்ஷ்டம் வந்து இந்த மாலை போடுறதுலையோ அதுலேயோ கிடையாது. அது போடலாம், அது ஒரு சக்தியை கொடுக்கும், அது ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணும். வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை போட்டுட்டா எனக்கு எல்லாமே தானா வந்துடணும் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நம்மள மாதிரி கோமாளி யாரும் கிடையாது. அதை போடுறது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம். இப்போ நான் ஒரு மலை ஏறணும், ஒரு எவரெஸ்ட் மவுண்டன் நான் ஏறணும். அது ஏறணும்னா நான் வந்து நல்ல ஒரு ஷூ போடணும், நல்ல ஒரு காஸ்டியூம் ட்ரெஸ் போட்டுக்கணும், குளிர்றதுக்கு அதை கவர் பண்றதுக்கு கையில ஒரு க்ளவுஸ் போடணும், தலையில போட்டுக்கணும், கீழே விழாம இருக்கிறதுக்கு கையில ஒரு நல்ல ஸ்டிக் இருக்கணும். இது எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம். இது எல்லாத்தையும் மாட்டிட்டு மலை ஏறி இல்லைன்னா ஏற முடியாது. உடம்புக்குள்ள முதல்ல எனர்ஜி இருக்கணும், திராணி இருக்கணும், மூலம் இருக்கணும். அது இருந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ சப்போர்ட் சிஸ்டம். சிமிலர்லி இது எல்லாமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். ஃபண்டமெண்டலி ஐ நீட் டு ஹாவ் த தர்ஸ்ட். எனக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும், எனக்குள்ள ஒரு வேல்யூவை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கணும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்புங்கிற அதிர்ஷ்டம் என் கண்ணுக்கு தெரியும். இதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.